Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75 ல இருந்து 56th ப்ராப்ளம் பார்க்க போறோம். பிஃபோர் சால்விங் தி ப்ராப்ளம் நம்ம क्वेश्चन என்ன அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு ஸ்ட்ரைட் அவே நம்ம பைதான் கோட் வந்து பாத்துறலாம். நீங்க நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு ப்ராப்ளம்ல நம்ம கோகோ ஈட்டிங் பனானாஸ் அதாவது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்கன்னா கோகோ loves to eat bananas. There are n piles of banana. The ith pile has pile of I bananas. The god have gone and will come back in H hours அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Coco can decide her bananas per hour eating speed of k. Each hour she chooses some piles of bananas and eats k bananas from that pile. If the pile has less than k bananas, she eat all of them instead and will not eat any more bananas during this hour. Coco likes to eat slowly but still want to finish eating all the bananas before the gods return. Return the minimum integer k such that she can eat all the bananas within h hours அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, அதாவது கோகோன்ற ஒரு மங்கி இருக்கு, அதுக்கு வந்துட்டு பனானாஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பனானா ஈட்டிங் ரேட் அந்த ஸ்பீடை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். இப்போ அங்க காட் வந்து வெளில போயிருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டு வரத்துக்குள்ள அதனால எவ்வளோ பனானாஸ் வந்து சாப்பிட முடியும் பர் ஹார் ரேட்க்கு அப்படின்னு சொல்றது தான் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப புரியும். இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஸ்லோ ஆஸ் பாசிபிள், அதாவது அது எவ்வளவு ஸ்லோவா சாப்பிட முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா அது வந்து சாப்பிடணும். ஸோ ஸ்லோ ஆஸ் பாசிபிள் பட் ஹேஸ் டு ஃபினிஷ் ஆல் தி பனானாஸ். அது வந்து எல்லா பனானாவுமே சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் பிஃபோர் காட் ஹேஸ் அரைவ்ட். அதாவது காட் வந்து வெளில போனவங்கல்ல அவங்க திருப்பி வரத்துக்குள்ள அந்த எல்லா பனானாஸையுமே அது வந்து சாப்பிட்டு முடிக்கணும். பட் அட் டைம் அது வந்து ஸ்லோவாகவும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி பைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 3, 6, 7 and 11 வந்து 3, 6, 7, 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு 4 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 4ன்றது 3க்குள்ள 1 டைம் தான் வரும். ஸோ அதனால 1 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 6ன்றது 4 விட அதிகமா இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 4க்குள்ள தான் 6 வரும். நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் ஆஃப் 4க்குள்ள அதாவது 8 2 டைம்ஸ் ஆஃப் 4ன்றது 8. ஸோ 8க்குள்ள 7 வரனால 2 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 11ன்றது 3 டைம்ஸ்க்குள்ள வரும். தட் இஸ் 4 3s are 12. 12க்குள்ள வந்து 11 வரும். ஸோ அதனால 4ஓட மல்டிபிள்ஸை எடுத்து இதோட கம்பேர் பண்றேன். அப்போதைக்கு நம்ம இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 8. ஸோ அதை தான் வந்து நம்ம கொஸ்டின்ல ஹெச் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் அடுத்த 2 ப்ராப்ளம். நெக்ஸ்ட் 2 ப்ராப்ளம்லையுமே நம்மளுக்கு அவுட்புட்ல 30 இதுக்கு 23 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 30 எடுத்து பார்த்துக்கலாம். 30க்குள்ள இது 1 டைம் ரிப்பீட் ஆகும். 1 டைம். ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 அப்படின்றது கிடைக்கும். ஸோ h ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 23. ஸோ 23க்குள்ள 30 வந்து வராது. 2 டைம்ஸ் ஆஃப் 23க்குள்ள தான் வந்துட்டு தட் இஸ் 46 அதுக்குள்ள தான் இந்த 30 வந்து வரும். ஸோ அதனால 2 அப்படின்றத போட்டுக்கிறேன். மீதி எல்லாமே 1க்குள்ளேயே வந்துடும். ஸோ 4 1 அதாவது 4 + 2 which is 6. ஸோ h is equal to 6 அப்படின்றது மாதிரி வரும். இந்த ப்ராப்ளம்ல நம்ம வந்து பைனரி சர்ச் வந்து யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ இதோட பெஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பனானா சாப்பிடணும்னா 1 banana per hour. அது வந்து பெஸ்ட் கேஸ். ஒர்ஸ்ட் கேஸ் வந்து இதுல இருக்க மேக்ஸிமம் இன்புட், அதாவது பைல்ஸ் தான் இன்புட்டிங்க. இதுல எது மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ ஸோ அதுதான் வந்து ஒர்ஸ்ட் கேஸ். அந்த ஒரு ஹார்க்குள்ள அதாவது அந்த 2 ஹார்ஸ்க்குள்ள அது வந்து 30 பனானா சாப்பிடணும். இது வந்து கேஸ். இந்த இடத்துல நம்ம வந்து பைனரி சர்ச் தான் வந்து யூஸ் பண்ண போறோம் டு ஃபைண்ட் தி மினிமம் ஈட்டிங் ஸ்பீட் k வந்து கண்டுபிடிக்க போறோம் such that Coco can finish all the bananas within h hours அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கேக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஹார்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ அந்த டோட்டல் ஹார்ஸ் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்ச் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம பைனரி சர்ச் பண்ணும்போது அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த சர்ச் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம். இன்னும் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்க போகுது. ஸோ வாங்க இப்போ நம்ம லீட் கோடோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி 55 ப்ராப்ளம்ஸ் நம்ம சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணி எல்லாத்துக்குமான வீடியோ என்னோட பிளேலிஸ்ட் ஆன லீட் கோட் 75 இருக்கு. எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 56th ப்ராப்ளமான கோகோ ஈட்டிங் பனானாஸ் உடைய பைதான் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறது என்ன அண்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம், பைனரி சர்ச் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ பைனரி சர்ச் நம்ம யூஸ் பண்ணாலே 2 பாயிண்டர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ லோ ஹை அப்படின்ற 2 பாயிண்டர் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ லோ அப்படின்றது 1 வரும், ஹைன்றது மேக்ஸிமம் ஆஃப் பைல்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வைல் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அதாவது வைல் லோ லெஸ் தென் ஹை நம்ம மிட் கால்குலேட் பண்ண போறோம். எப்பயும் போல மிட் கால்குலேட் பண்றதுக்கு லோ பிளஸ் ஹை இன்டீஜர் டிவைடட் பை 2 பண்ணிட்டு மிட் கால்குலேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹார்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதனால இனிஷியலைஸ் பண்ண போறோம். என்னன்னா ஹார்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றத ஸ்டார்டிங்ல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்புட் பாத்தீங்கன்னா பைல்ஸ். ஸோ இதுல இருந்து ஒவ்வொரு வேல்யூமா எடுத்து நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். ஃபார் பைல் இன் பைல்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹார்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு பைல் டிவைட் இன்டிஜர் டிவைடட் பை மிட். அதாவது இது எதுக்கு பண்றோம்னா adding the number of hours it take to eat a pile of bananas at the speed of mid bananas per hour. அதாவது மிட் வச்சு நம்ம அதை வந்து கால்குலேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஃப் பைல் மாடுலஸ் மிட்
அதாவது பைல் கிடைச்சிருக்க பைல், அந்த பைல் கரண்ட் பைல நம்ம மாடுலஸ் பண்றோம். இது மிட் வேல்யூ வச்சு நம்ம டிவைட் பண்ணி நம்ம ரிமைண்டரை வந்து செக் பண்றோம். அது நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹார்ஸ் கணக்கு வந்து பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அப்படி இல்ல அது ஹெச்சை விட சின்னதா இருக்குன்னா நம்ம வந்துட்டு பாயிண்டர் வந்து மூவ் பண்ணணும். ஸோ ஹையை வந்து மிட்க்கு கொண்டு வரணும். இன்கேஸ் அது வந்துட்டு கிரேட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா லோ வந்துட்டு மிட் பிளஸ் 1க்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்றோம். ஸோ லாஸ்டா வந்து ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல இருக்கும். யூ கேன் எய்தர் ரிட்டர்ன் லோ ஆர் ஹை. ஸோ லாஸ்ட்ல வந்து லோ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா எந்த ஒரு எரரும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா கோட் வந்து ரன் ஆகிடுச்சு. நான் ரன் ஆகி முடிச்ச உடனே கோட் வந்து நீங்க சப்மிட் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா கோடுமே அக்செப்ட் ஆகிருச்சு. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.